One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆளுநரிடம் பட்டம் பெற வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். 871 பேருக்கு பதில் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் பட்டம் வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டதால் விழாவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்டு பெறலாம். மருது, வணக்கம். என்ன பிரச்சனை? கூடுதல் விவரம். திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்று காலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. சுமார் இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்தவரை 37,000க்கும் மேற்பட்டோர் பட்டம் பெறுகிறார்கள். குறிப்பாக அந்த PhD ஆராய்ச்சி படிப்பு மற்றும் கோல்டு மெடல் எனக்கூடிய சுமார் 871 பேர் இந்த நேரடியாக ஆளுநர் கையில் தங்க பதக்கம் பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாதுகாப்பு காரணம் கூறி சுமார் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் நேரடியாக பட்டத்தை வழங்குவார் என தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மற்ற பட்டமளிப்பு பெற வந்த மற்ற மாணவர் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருந்து உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பகுதி என்பது ஒரு சலசலப்பான சூழல் என்பது நிலை வருகிறது. இது குறித்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்திரசேகரன் விளக்கம் அளித்தும் அந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து பல பெண்கள் மற்றும் ஆண்கள் என பலர் கடுமையான வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பல பெண்கள் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல ஆண்டுகளாக கனவோடு படித்தோம், ஆளுநர் கையால் இன்று பட்டம் வரும் சூழலில் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என தொடர்ந்து கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக சரியாக 10:30 மணிக்கு நடைபெற வேண்டிய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி இன்னும் தற்போது வரை துவங்கப்படவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி வருகிறார். பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இறுதி முடிவு என்பது தெரிய வரும். மருது, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆளுநரிடம் பட்டம் பெற வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். The chief guest will distribute. No, it's there. You kindly cooperate. This is your degree. This is your degree. You should be privileged. Emotional touch பண்ணிருக்காங்க. And the reporters kindly be. மருது, தற்போது விழா எப்போது ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? இதற்கு முன்னர் ஆளுநர் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற போது முழுமையாக பட்டங்கள் ஆளுநர் கையாலேயே வழங்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? நிச்சயமாக இதற்கு முன்பாக ஆராய்ச்சி படிப்பு மற்றும் கோல்டு மெடல் எனக்கூடிய தங்கப்பதக்கம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஆளுநர் வழங்கியிருக்கிறார். ஆனால் இந்த முறை தான் இந்த புது மாற்றம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் மாணவர் மத்தியில் இந்த எதிர்ப்பு என்பது கிளம்பியிருக்கிறது. மேலும் துணைவேந்தர் தொடர்ந்து மாணவர் மத்தியிலும் பேராசிரியர்கள் மூலமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறார். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் உடன்படவில்லை. தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதி என்பது ஒரு சலசலப்பு நிகழ்கிறது. இது மட்டும் இல்லாமல் துணைவேந்தராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் ஆளுநரிடம் நேரடி சந்தித்து அவர் விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்பில் தற்போது ஒரு விளக்கமானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறை அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவி வருகிறது. மருது, தற்போது தமிழ்தாய் வாழ்த்து விவகாரமும் இந்த பட்டமளிப்பு விழாவில் ஒரு முக்கியமான பேசு பொருள். அது தொடர்பா கல்லூரி நிர்வாகம் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க? அது தொடர்பா மாணவர்கள் பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா என்பது தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்படும் என சந்திரசேகர் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இப்போ இப்படி ஒரு சர்ச்சை என்பது நிலவுகிறது. இந்த சர்ச்சையின் போது 3வதாக தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கும் சில மாணவர்கள் எதிர்ப்பு என்பது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை நிகழ்ச்சி என்பது துவங்கவே இல்லை. முதலாவதாக வந்தே மாதரம், 2வதாக தேசிய கீதம், அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடும் தான் அறிவிக்கப்பட்டு அதற்கான ரிகர்சல் எனக்கூடிய ஒத்துகை நிகழ்ச்சி நடத்தப்பட்ட போதோடு அந்த வகையில் தான் நடத்தப்பட்டிருந்தது. மேலும் தொடர்ந்து மாணவர்கள் என்பது கூச்சம் அளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மாணவர் மத்தியில் ஒரு சலசலப்பான சூழல் இருக்கிறது. கல்லூரி நிர்வாகம் தரப்பில், பல்கலைக்கழகம் தரப்பில் கல்லூரி பேராசிரியர்களை வைத்து தொடர்ந்து விளக்க முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனாலும் விளக்கத்தை ஏற்க மறுத்து சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் எதிர்ப்புகளை கோஷங்களாக எழுப்பி வருகிறார்கள். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மருது, இது தொடர்பாக ஆராய்ச்சி பட்டம் பெற வந்தவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து விடலாம். எங்களுக்கும் கவர்னர் கொடுக்கணும் சார். அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா நின்னுட்டு கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் அவர் சேர்ல உட்கார்ந்துட்டும் நாங்க நின்னுட்டு மரியாதை வாங்கிட்டு போறோம் சார். ஆனா அதுக்காக கொடுக்க முடியாதுன்னு சொல்றதை எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது சார்.
இல்ல சார் நாங்க பிஎஸ்சி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், எல்லாருக்கும் ஆசையா இந்த கவர்னர் கையால ஒரு போட்டோ எடுக்கணும் தான். பட் இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா கவர்னர் கையால போட்டோ எடுக்க முடியாது, கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அது எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. வெளியே வேற 200 ரூபாய் சார்ஜ் வேற பண்ணிருக்காங்க, போட்டோஸ் நாங்களே எடுத்து வந்துரும் சொல்லிட்டு. இங்க உள்ள வந்து பார்த்தா ஸ்டேஜ் யாரோட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஒரு லேடி ஒரு இஷ்யூ ஆச்சு, அவாய்ட் பண்ணாங்க. அதனால இப்ப சார் எங்களை அவாய்ட் பண்றாரு நினைக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வெளியூர்ல இருந்து ஃபாரின்ல இருந்து கூட டிக்கெட் போட்டு இந்த டேக்காக நாங்க வந்திருக்கோம், ஃபேமிலிஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு தான் வந்திருக்கோம். பட் இவங்க வந்து ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாக ஆராய்ச்சி பட்டம் பெற வந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். பல ஆண்டு கனவோடு ஆராய்ச்சி பட்டத்தை முடித்தோம், ஆனால் ஆளுநர் கையால் அந்த பட்டத்தை பெற முடியவில்லை, அவரின் கையால் ஒரு புகைப்படம் எடுக்க முடியவில்லை என்பது ஒரு பெரிய ஏமாற்றம் என்கிறார்கள். தொடர்ந்து செய்தியாளர் மருதுபாண்டியிடம் பேசலாம். மருதுபாண்டி, தற்போது அவங்களோட ஏமாற்றத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆளுநர் கையால பட்டம் வாங்குற மாதிரி எங்களுக்கு ஒரு போட்டோ வேணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அனைவருக்கும் சுமார் 871 பேருக்கும் ஆளுநர் வழங்குவார் என அந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் தங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் படுகிறது. கிட்டத்தட்ட 113 அந்த மெடலிஸ்ட் எனக்கூடிய தங்கப்பதக்கம் பெறக்கூடியவர்கள் மற்றும் மற்ற மாணவர்களுக்கும், அதாவது ஆராய்ச்சி படிப்பு இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் இதனை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்வர்கள் சுமார் 758 பேர், தங்கப்பதக்கம் பெறுவர்கள் 113 பேர், மொத்தம் 871 பேருக்கும் 871 பேருக்கும் தங்கள் பதக்கங்களை தமிழக ஆளுநர் கையால் வழங்குவார் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. சரி, தற்போது ஆளுநர் கையாலேயே அனைவருக்கும் பட்டங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு வருஷப்படி உள்ள கூப்பிடுவாங்க, நம்பர் படி அங்க நீங்க உட்கார்ந்துக்கோங்க சார். எங்களுக்கு 758 பேரோட நேம் லிஸ்ட் இருக்கு, யார் பேரும் விட மாட்டோம். சிண்டிகேட் மெம்பர்ஸ் கரெக்டா 110 6 பேர் கூப்பிடுவாங்க, கடைசி ஆள் 98 பேரை கூப்பிடுவாங்க. நாங்க அதற்கும் தயாராக தான் இருக்கிறோம். ரைட், சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ வெரி மச். இனிமேல் நம்ம ஆக்சுவல் ப்ரொசீஜர் படி நம்ம கான்வகேஷன் நடக்கும். அதனால இனிமேல் எந்த விதத்திலையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால எதுவும் வந்ததுன்னு எந்த பேரும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. ப்ளீஸ் பி சீட்டட் சார். PhD candidates ப்ளீஸ் பி சீட்டட். சார் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காரு, சொன்னது நாங்க இல்ல, ஹானரபிள் கவர்னர் சான்சலரோட செக்ரட்டரி. ரைட், ப்ளீஸ் பி சீட்டட் இன் யுவர் சீட்ஸ். அனைவருக்கும் ஆளுநரே பட்டத்தை வழங்குவார் என்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. தற்போது நேரலை காட்சிகளிலேயே நாம் பார்த்தோம். பேச வேண்டாம், நாங்க இப்ப PhD சார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல தான் உட்கார வச்சிருக்கோம். அவங்க கையில, உங்க கையில டிகிரி இருக்கு, அந்த டிகிரி மட்டும் நீங்க கொண்டு வந்தா போதும். அதை 2ஆ மடிச்சிருங்க. மடிச்சிட்டு, ஏன்னா உங்களுக்கு மெடல் கிடையாது, சோ 2ஆ மடிச்சிருங்க. மடிச்சிட்டு உங்க டிகிரி தெரிகிற மாதிரி கொண்டு வந்தா போதும். லெஃப்ட் சைடு உங்களுடைய ஹேண்ட் வந்து மேலே கீழே வச்சுங்க, கவர்னர் சான்சலர் தொட்டு கொடுக்கிற மாதிரி. சோ எந்த பேர் வாசிக்கிறாங்க, யார கூப்பிடுறாங்க, இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மாறி மாறி உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எப்படி கூப்பிடுறாங்களோ அதே வருஷப்படி வந்துட்டு அதே வருஷப்படி போயிடலாம். Hold your left hand on your left top corner, right hand on your left bottom corner. அவ்வளவுதான். ஹெச்சி வந்து இங்க தொட்டு கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஏற்கனவே நாங்க ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டோம், அந்த ஸ்டிக்கர்ஸ் படி உங்களுக்கு போட்டோ டிவிடி எல்லாமே வந்துடும். அதனால நீங்க வந்து நிக்கணும், கொடுக்கணும், கிளம்பணும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். வெரி ஹை டெக்னாலஜி கேமரா எல்லாம் இருக்கு. அதனால நம்ம டைம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேவ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எந்த பிரச்சனையும் இல்லாம லாஸ்ட் கேண்டிடேட் வரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். So thank you very much for all your cooperation. Don't see the news. யாரும் ரஷ் அப் பண்ண வேண்டாம். அனைவருக்கும் ஆளுநரே பட்டம் வழங்குவார் என்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். One decision will bring you knowledge, growth and excellence. We focus on quality education, highly qualified professors and world-class infrastructure. Joy University.